சார் உங்களோட உதவியாளர்கள் சங்கரா இருக்கட்டும், ராஜேஷ் போன்ற மறுபடியும் பெரிய நிறைய ஒரு செயின் லிங்க் மாதிரி தமிழ் சினிமால குடுத்துருக்கீங்க. உங்ககிட்ட கதை சொல்ல வரும்போது, இவர்கிட்ட உண்மையாலுமே சரக்கு இருக்கு. உண்மையாலுமே இந்த பையன் இண்டஸ்ட்ரியில நல்லா வருவான். அப்படின்னு நீங்க நம்பின சில இயக்குனர்கள் யாரெல்லாம் இருக்காங்க? நிறைய பேர். பவித்ரன் ம், ம், முதல்ல. சூரியன் எடுத்தவர். ஆமா, சூரியன் எடுத்தவர். அடுத்தது சங்கர். சங்கர் வந்து ஒரு காமெடி. இதே போல நாடகத்துல அப்பெல்லாம் நாடகங்கள் தானே நான் ஆமா. நிறைய பார்த்துக்கிட்டேன். ம், என்னோட காமெடி சீன் பண்ணியிருக்காரு அந்த படத்துல. அது படம் பேர் ஞாபகம் இல்ல. ஒரு காமெடி ரோல் பண்றாரு. ஒல்லியா இருப்பாரு இப்போ. ஆமா, ஓகே. சங்கர். ம், ம், நல்ல ஹியூமர் பார்க்க சென்ஸ். போறேன். ஒரு காமெடி ஃபுல் லென்த் காமெடி சிரிச்சுட்டே இருக்கேன் படம். அந்த டிராமா முடிகிற வரைக்கும். ம், டிராமா முடிஞ்சு ஸ்டேஜுக்கு போனேன். ம், பர்டிகுலரா சங்கர் யாருக்கும் அந்த காமெடின்னு பேர் என்ன சங்கர். நாளைக்கு ஆபீஸ்க்கு வா. ம். அந்த ஓகே. என் படங்களுக்கெல்லாம் காமெடி டைலாக் எழுதி கொடுத்தேன். ஓ, என்னென்ன படங்களுக்கு எழுதி கொடுத்தாரு சார்? நிறைய சீதா நிறைய படங்கள் போட்டேன். நம்ம படத்துல ரெமான் ஹீரோ பண்ணதா சார்? நிலவை மலர் இல்ல. ம், ம். இதெல்லாம் காமெடி டைலாக் எழுதி. ஓகே. ஏன்னா காமெடி பெருசா வராது. ம், ம், சீரியஸா நான் நாளே சீரியஸான அதனால ஹியூமர் ம். வராது. ஓகே. சோ நீ காமெடி டைலாக் எழுதி கொடுங்க. 2-3 படத்துக்கு எழுதி கொடுத்தேன். ம், ம், ஒரு நாள் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ம். நீ விட்டுட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த. அப்படியே நீ நீங்க பார்க்கும்போது நீ ஃபியூச்சர்ல ஒரு நல்ல டைரக்டர் ஆவேன்னு எனக்கு தோணும். நீங்க தான் சுழி போட்டு அழைச்சிட்டு அதான் வந்தீங்க. சொன்னேன். ம், நீ ரைட்டரா போகாத. ம். நீ வந்து டைரக்டர் டிபார்ட்மெண்ட் இப்ப பாருங்க, பிரம்மாண்ட இயக்குனரா இருக்காரு தமிழ் சினிமால. ம், கொண்டாந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அதான் பாருங்க. ம். அசிஸ்டன்ட் டைரக்டராவே வந்து 17 படம் வேலை செஞ்சிருக்காரு. வா. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பெரிய பண்ணிருப்பாங்க. விஷயம். நடுவுல நீ போன்னு சொன்னாலும் போதும். இல்ல சார் உங்கள்கிட்ட நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. நாட் ஒன்லி ப்ரொஃபஷன் ம், டைரக்ஷன் மட்டும் இல்லை, டிசிப்ளின், அது இது, கதை எப்படி உருவாக்குறது, அது எப்படி ஸ்கிரீன் பிளே பண்றது. ம். போமாட்டேன்னு 17 படம் வேலை செஞ்சுட்டு ஓகே. அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. 2 Gentleman. பேரும் போறாங்க. யார் யாரு? பவித்ரனும் ஓ. சங்கர். பவித்ரனுக்கு ஒரு அசிஸ்டண்டா போறாங்க. ம். பவித்ரனுக்கு முதல் படம் புதிமோன் தானே. ஆமா. ம், ம். ரெண்டாவது ஜென்டில்மேன் கொண்டு வந்துட்டாரு. அடுத்தது ஒரு அசிஸ்டண்டா இருந்ததுனால இவருக்கு ஜென்டில்மேன் கிடைச்சு. ஓகே. அதே இடங்களை பொறுத்து இப்ப எனக்கு வந்து நான் எவ்வளவோ ஹீரோஸோட ஆக்ட் பண்ணேன். ம், சிவாஜி சாரோட நடிக்கும் போதுதான் எனக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி கிளாஸ் போற மாதிரி. ம், ம். அவர் அவர் என்ன பயங்கரமா திட்டுவாரா ஒரே டேக்ல? என்ன நீ இல்ல, அப்படி இல்ல. ரொம்ப கூட இருக்கிறவங்க அவருக்கு வந்து என்னன்னா சீன் நல்லா வரணும். அதுதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. ம், சீன் நல்லா வரணுங்கிறதுக்காக அவர் ரொம்ப பாடுபடுவார். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சு. ம், நிறைய படம் பண்ணிட்டேன். ம். ஒன்ஸ் மோர் ஒரு படம். ஆமா. விஜய் விஜய் சார். சிவாஜி விஜய். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒரு லெஜெண்ட். அவர் வந்து மார்னிங் ஒரு அதிசயம் தமிழ் சினிமா. அவரெல்லாம் நீங்க லெஜெண்ட்னு போட்டு முடியாதுங்க. ஜெயண்ட் ஜெயண்ட். இந்த வார்த்தை விட்டுரு. ஜெயண்ட் தனி. அவர் கூட விஜய் நடிக்கிறாரு, நான் டைரக்ட் பண்றேன். புரியுதா? அதை விட ஹாப்பி என்ன லைஃப்ல இருக்கு? கிடைக்காது. அவ்வளவுதான். அதெல்லாம் தான் விஜய் வந்து ம். அந்த டிசிப்ளின் என்கிறது மட்டும் இல்ல. எல்லாரும் அவரையெல்லாம் அந்த அந்த 50 நாள் இந்த ஒன்ஸ் மோர் படம் நடந்துச்சுன்னா அந்த 45 நாள் ஒரு காலேஜ்ல கல்லூரியில நான் தான் சொல்றேன் யூனிவர்சிட்டிக்கு போற மாதிரி. ஒரு யூனிவர்சிட்டில படிச்ச மாதிரி இருக்கும். சரி, இப்போ படங்கள்ல நீங்க சீன் எடுக்கும்போது ரிப்பீட்டர் தப்பாயிடுச்சுன்னா நம்ம திரும்பி வந்து டைரக்டர் சொல்லி ஒன் மோர் போலாம். பட் ஆனா நாடகங்கள்ல ஒரு டைம் பண்ணா அது பண்ணதுதான். அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நாம 1.5 மாசம் 2 மாசம் ரிஹர்சல் பண்றோம்ல, ம், உயிரை கொடுத்து பண்றோம். அவரும் பண்ணியிருக்காரு நாடகம், எனக்கு தெரியும். ம், ஏன்னா இவங்க எங்க நாடகம் போடுற அதே நாடகம் பண்றது தான் அவங்க நாடகம் போடுவாங்க. நாடகம் வந்து வேறமா. அது வந்து இப்போ ஃபிளைட்ல மிஸ்டேக் ஆனா ஃபிளைட் கிராஷ் ஆகிற மாதிரி இது. ம். ஆமா. இன்னொன்னு நாடகத்தில் நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ம், என்ன சொல்றது, டைமிங் சென்ஸ். ஆ, டைமிங் சென்ஸ் கரெக்ட். அதுதான் ஒர்க் அவுட். முக்கியம். அடுத்தது கவுண்டர் நம்ம பண்றோம்ல, அப்பதான் டைமிங் சென்ஸ். சரி. கவுண்டர் சமயோஜித புத்தி அங்க ரொம்ப வேணும். கட் பண்ணி எடுக்க முடியாது. ஆமா. அதாவது நான் தான் ஞாபகப்படுத்துறேன். நான் சிவாஜி சார் வந்து அவரோட நிறைய கடைசி காலத்துல நான் தான் போய் நிறைய பார்த்தேன். ம், நிறைய பேர் பார்த்ததா சொன்னாங்க. பட் நான் போய் ரெகுலர் பார்த்தேன். ம். அப்போ வந்து ஒரு தரம் போச்சே வந்து எங்கடா போற அப்படின்னா, நாடகத்துக்கு போறேன். நாடகமாடா? அவர் முகத்துல இந்த ஏக்கம் தெரிஞ்சது. ஓ. என்ன பண்ணக்கூடாதுன்றாங்கடா அந்த டாக்டர். சீக்கிரம் அது அந்த நாடகம் மொத்தம் அது உங்களை கடிச்சிருச்சுன்னா விடாது. ம்.
சார் இப்போ உங்க மைத்துனர் ரஜினி சார், நீங்க ஆரம்ப கால படங்கள் 2 பேரும் ஒண்ணா நடிச்சீங்க. அவர நான் பத்தி போனா ஒரு கேள்விக்குறியில் தான் ஃபர்ஸ்ட் அவரை ம், மீட் பண்ணது. ம், பட் அவர்கிட்ட நான் அப்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ம். தன்னோட வாய்ஸ வேற ஒருத்தரை பேச விட மாட்டேங்கிறது ரொம்ப கிளியரா இருந்தார். ஆமா, போனா ஒரு கேள்வி. எப்படி லாங்குவேஜ் கத்துட்டாரு பின்ன? அவர் என்ன சொன்னாரு, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது ட்ரெயின் சீன்ல, அதான் முதல்ல ஆரம்பம். முதல்ல ம், சொன்னாரு மைசூர்ல இருந்து வந்து நடிச்சுட்டு போறாரு. அப்பெல்லாம் தெரியாது. ம், ம், அப்ப நான் ரொம்ப இன்னசென்ட்டா, ஏன்னா எல்லாருக்கும் அப்ப டப்பிங் பேசுவாங்கல்ல. ம், சார் உங்களுக்கு யார் வாய்ஸ் வைக்க போறீங்கன்னா அவர் முகம் செவந்துச்சு. ம். அதே ஸ்டைல்ல சொன்னார். ம். சார் என் வாய்ஸ் தான் சார் தமிழ்நாட்டில் கேட்கணும். ஓ, நான் தமிழ் தப்பா பேசணும் பரவாயில்ல, கத்துட்டு பேசுவேன், இம்ப்ரூவ் பண்ணணும். பட் என் வாய்ஸ் தான் சார் வரும். ம், டப்பிங் நான் அலோவ் பண்ண மாட்டேன் சார். ஓ, அது மாதிரி சொல்ல அவரு அதெல்லாம் ஸ்ட்ராங்கா வந்தவர், ஜெயிக்கணும்னு வந்தவர். டவுட்டே கிடையாது. அதெல்லாம் அந்த வெளியோட எல்லாம் நம்ம வரல. நம்ம வந்து கலை மேல ஒரு பாசம். இல்ல, இப்போ நம்ம வந்து எவ்வளவு படங்கள் 2 பேரும் ஒண்ணா நம்ம நடிச்சு? ஒரு படம் பண்றோம்னா சும்மா மேல்போக்கா பண்றது இல்ல, ஜெயிக்கணும்னு தான் சார் பண்றேன். இல்ல இல்ல இல்ல, அதாவது கூட எனக்கு வந்துரும். அந்த அடி பாட்டம் லைன் வந்ததுக்கு சொல்றேன். ம், நெக்ஸ்ட் லெவல் வந்தாகணும். பட் இன்னி வரைக்கும் நான் எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் இவர் இருக்காருன்னு ஒரு திருலோக் சொல்லுவேன், ம், மாதவன் சொல்லுவேன், ம், பாலச்சந்தர் சார் சொல்லுவேன், இவரை சொல்லுவேன், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சொல்லுவேன், ஸ்ரீதர் சொல்லுவேன். அந்த ஒரு மெயின் அந்த என்னுடைய ஆரம்ப காலத்துல அந்த டெப்த் ம். இவர்கிட்ட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த கதை கேட்கறது, அந்த லீகல் பாயிண்ட்ஸ் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு தாவேக்காவோட மாநாடு 2வது வருஷத்தோட மீட்டிங் நடந்திருக்கு. சரி. சோ அது விஷயமா 2 வார்த்தை கொஞ்சம் பேசிட்டீங்கன்னா. 2வது வருஷம்னா அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு போயிருக்கிறாரு. ம், ம், தீர்க்கமான முடிவு எடுத்துட்டு போயிருக்கிறாரு. முதல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ம், இந்த பீக் பீரியட்ல ஆமா, எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டோம். இதை ஒரு நடிகை நான் உருவாக்குறேன். ஓகே. ம், ம், கடவுள் இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சுட்டாரு. ம். இதை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும். நீங்க முன்னாடி அரசியலுக்கு வரணும்னு தானே சார் ஆசைப்பட்டீங்க? ஆமா, கொஞ்சம் நாள் கழிச்சு வரலாம்னு ஆசை. ஓகே, ஓகே. நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு ம், நேரடியான அரசியலுக்கு போக வேண்டாம். ம், ம். அது கொஞ்சம் பீரியட் போகட்டும். அது இப்படி ஒரு ஸ்தானத்துல கொண்டாந்து கடவுள் நிறுத்திட்டாரு சினிமால. ஓகே. அதை கொஞ்சம் இன்னும் என்ஜாய் பண்ணலாம், ம், விதவிதமான கேரக்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நினைச்சேன். ம், ஆனா அவர் தான் ஒரு டைலாக் படத்துல சொல்லியிருக்காரு. என்ன, நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்கல. அது வந்து சினிமா டைலாக் இல்ல, ம், விஜயோட லைஃப்ல என்ன ஃபாலோ பண்றாரு ம். அதான் ஃபாலோ பண்றாரு. நல்ல லைன். உண்மையில உண்மையிலே. யாராவது டிசைட் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான். ம். நோப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு போதும் இது. எனக்கு உங்ககிட்ட போதும் இது. ம், நான் வந்து ஏதோ பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு ஏதோ பண்ணணும். நான் அவரோட பண்ணும்போது அவர்கிட்ட விஷ் பண்ணி சொல்றது ஒன்னே அவ்வளவுதான். ம். இந்த பீக்ல நீங்க அரசியல் போறீங்கன்னா கண்டிப்பா பணம் ஒண்ணு ஒரு எண்ணம் கிடையாது. கண்டிப்பா, நிச்சயமா. அது ஒண்ணு கிளியர். ம், ஆனா உங்களை பத்தி கமெண்ட் டெடிகேட் பண்ண தயார். ஏன்னா அவர் இப்பதான் பரீட்சை எழுத போறாரு. ம், அதுக்குள்ளேயே அவர் பாஸ் ஆயிடுவாராம், ஃபெயில் ஆயிடுவாராம், ம். இவ்வளவு மார்க் வாங்குவாராம், அவ்வளவு மார்க் வாங்குறோம் எல்லாம் நீங்க உங்க மீடியால பேசுறதுக்கு ரொம்ப பைத்தியக்காரத்தனம். ம். allow டு ரைட் தி எக்ஸாம். அவர் மார்க் வாங்கின அப்புறம் கமெண்ட் பண்ணலாங்கிறதா என்னுடைய ஒரு ரொம்ப எப்படி சொல்றது ஹம்பிள் ஒப்பீனியன். சார் விஜய் சார் அம்மா என்ன சொல்றாங்க சார்? இல்ல, அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. சப்போர்ட்டிவ். ம். உங்க உங்க பேரை வந்து படம் டைரக்ட் பண்றாரு. அதுல ஏதாவது நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? யாரோ கேட்டாங்களே இதுக்கு முன்னாடி. நான் போய் கேட்பேன் ஒரு சான்ஸ். அப்பா அதெல்லாம் நல்ல டைலாக் நான் சொல்லியிருக்கையா, உனக்கு சொல்றேன் யார் ம். சந்தீப் படத்துல அப்படிலாம் வாய்ப்பு நடிக்கிறது. வந்தா அது ஒரு ஹிஸ்டரி தானே. ம், Definitely. ஆமா சார். பேரை டைரக்ட் பண்ணி தாத்தா நடிக்கிறதுன்றது எல்லாம் நடக்காத விஷயங்கள் தான். ம். எங்க ஃபேமிலிலயே ஒரு சின்ன ஹிஸ்டரி ஒண்ணு நடந்திருக்கு. இப்போ என்ன History, சார்? பெரிய ஹிஸ்டரி சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. சாருகேசி படத்துல ம், சிங்கரா இருக்காரா? ம், மதுவந்தி நடிச்சிருக்கா, ம். மதுவந்தி பிள்ளைய நடிச்சிருக்கா. அது ஆக்சுவலி ஒரு நல்ல சிங்கர் கூட. சிங்கர் கூட 3 என்னோட சின்ன வயசுல லவ் பண்ணிருந்தோம். ஆ, பாருங்க. ஒரு தாத்தா மகன் பேரு. ஹிஸ்டரி ஆர் வாட் எவர் இட் இஸ். எங்க ஃபேமிலிக்கு அது ஒரு சந்தோஷம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். ஃபியூச்சர்ல வந்து மதுவந்தி பக்க அரசியல்வாதியா வருவாங்களா? ஆமா, that is a name. ஆ? He is very clear on that. ஓகே. He is absolutely clear on that. Fearless. ஃபியர்லெஸ். எந்த இதா இருந்தாலும் மீட் She can பண்ணிக்கலாம். open. She is ready to face and tell her views bold.
தாவேக்கல வந்து ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் புதுசா சேர்ந்திருக்காங்க. அவர் வந்து ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா விஜய் சாருக்கு கூட சப்போர்ட்டிவா இருக்காருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு அவரை பத்தி சரியா தெரியாதுமா. ஓகே. தெரியாம சொல்ல முடியாது. சரி, சரி. புசி ஆனந்த் ஏற்கனவே இருந்தவர் தானே சார்? உங்களோட பழக்கமானவர் தானே அவர் இருக்கிறது? அம்மா, நான் வந்து விஜய் பத்தி மட்டும் எனக்கு கரெக்டா தெரியுமா. சரிங்க சார். ஏதாவது ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. ம், ம், முடிவு எடுத்துட்டாரு, ம். நிச்சயமா அவர் ஜெயிப்பார். ஜெயிப்பார். ஏன்னா அவன் சாதாரண இப்ப ஒரு ஷூட்டிங் போகும்போதே சாதாரணமா போறது, ம். அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, ஓகே. அரசியல்ன்றது என்னன்னு தெரியும் அவருக்கு. ம், ம். பார்த்திருக்காரு. சுத்தி குழந்தை இல்லை இல்லையா, ஒரு கடல் நடுக்கடல்ல நீந்தணும் கொள்ளணும் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. ம், இதெல்லாம் தெரியாம இல்லை அவருக்கு. ஆனா இதுல எப்படி ஜெயிச்சாரோ ஒரு வெறியோட வேகத்தோட, ம். அதே வெறியும் வேகமும் இதுலயும் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவர் கேரக்டர் அதான். இந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் நீங்க மீட் பண்ணீங்களா சார? எப்போ அடிக்கடி மீட் பண்றத பத்தி எங்களுக்கு எங்க 2 பேத்துக்குள்ள ம். இப்பவுமே ஆரம்ப காலங்கள்ல இருந்து கொஞ்சமா பேசிக்கிறோம். அது அப்பவும் சரி இப்பவும் சரியா. உங்களுக்கு எல்லாம் அது புதுசா இருக்கு. அப்பா மட்டும் பேசி இப்ப நாங்க என் அப்பா நானும் ஒரே ட்ராமால பண்ணா கூட ம். ஆஸ் டைரக்டர் தான் பண்றேன். இப்ப உட்கார கொஞ்சம் கொதாடில அதெல்லாம் நீங்க தப்பா வெளியில இருக்கிறது. சில வீட்டுல கூட நான் அதிகமா பேசினதே எங்க அம்மாவோட தான். அப்படிங்களா சார்? சில அப்பாக்கள்லாம், அந்த காலத்து அப்பாக்கள்லாம் ம், ஒரு மாதிரி ஃபெனட்டிக்கா இருப்பாங்க. ம். அந்த அந்த ஜாதி தான் சொல்லலாம். இந்த பெருமையை சொல்லும் பிள்ளைய முன்னாடியே வந்து நிக்க மாட்டோம் ம், அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அப்படி இல்ல, எங்க வீட்டுல அப்படி கிடையாது. ம். பட் நீங்களும் அப்படி இருந்தது இல்லையா? அப்படியா சார்? நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் சார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஷிஃப்ட் ம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். விஜய் சார் படிக்கும்போது நல்லா படிப்பாங்களா சார்? மார்க்லாம் நல்லா வாங்கியிருக்காங்க? ஓகே தான், ஓகே தான். ஓகே. ம். அவர் வந்து சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்களா இல்ல வேற ஏதாவது படிக்கணும்னு இல்லாட்டா ஆசைப்பட்டீங்களா? எப்படி வெற்றி படத்துல சின்ன விஜயகாந்த் இல்ல, அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. ஒருவேளை வேற ஏதாவது வேலை, இன்ஜினியர் அந்த மாதிரி ஏதாவது, டாக்டர்? இல்ல, டாக்டர் படிக்க வைக்கலாம்னு நினைச்சேன் ஒரு பீரியட்ல. ம், ஏன்னா டாக்டர் வந்து இறந்ததுனால. ம், ஆனா இவர் ஆசை வந்து ஆக்டர். அதுக்கு நான் தான் தப்பு. ம், ஏன்னா 7 வயசா இருக்கும்போது வெற்றியில நடிக்கிறது. ம். அதான் நான் பண்ண அவரு முதல் படம் அவரோட. ரெண்டாவது கலைஞர் வசனம் பேசிக்கிட்டு இந்த நீதி. சட்டம் ஒரு விளையாட்டுல நடிக்கிறது ம். சின்ன விஜயகாந்த். ஓகே. ம், இது எங்கள் நீதினு அதே கலைஞர் வசனம் தான். ம், அந்த சின்ன வயசுலயே நான் தான் உள்ள விட்டுட்டேன். ம். அந்த அப்படியே தலையில அந்த விதை நானே போட்டுட்டு கரெக்ட். திருப்பி நானே மாத்த முடியல. அந்த அப்படியே நீங்க வந்து எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பா சக்சஸா தான் இருக்கு. இந்த கதையும் அந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறது தான் எங்களுடைய விஷஸும் கூட. சென்டிமெண்டா அவர் சொன்னதுதான் நான் அவரு சேர்ந்தது ஹிட் ஆயிருக்கு. ஹிட் ஆயிரும். அந்த சென்டிமெண்டோட தேங்க்யூ. தேங்க்யூ.